இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி பீட்ரைல். ஒரு நைட் டைம் தான் வந்து காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாருங்க இந்த வைஃப் தான் வந்து காட்டுறாங்க. இந்த வைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு திங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள விட்டு வேற ஏதாவது பொண்ணு கூட சீட்டிங் பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சுட்டு இருக்கிற திரும்பி பார்த்தாக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியுது. இதை பார்த்து இந்த பொண்ணுக்கா செம்மையா வந்து கடுப்பாயிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணாக்கா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அதாவது கனவுக்குள்ள இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் என்ன பண்றாங்க அந்த பொண்ணோட பாத்தீங்கன்னா செம்ம ரொமான்டிக்கான பாத்தீங்கன்னா இருக்கிறான். அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையே வந்து பாத்தீங்கன்னா காணும். இதை பார்த்து வந்து செம்மையா வந்து பயந்துறான். பார்த்தாக்கா அவனுடைய பொண்ணோட தலையை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா வெட்டி பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவனுமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிக்கிறான். இவனுமே வந்து பாத்தீங்கன்னா அடைச்ச கனவை தான் நம்ம இவனை காண நம்ம சொல்றாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கிறான். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மையான ஒரு ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த வைஃபோட கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த பொண்ணு அந்த கனவுல போயிட்டு அந்த பொண்ணு கொண்டுச்சுன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச